ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராத்திரிக்கு டின்னருக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கிறீங்களா? டக்குன்னு இந்த மாதிரி ஒரு குருமா செஞ்சுக்குங்க. அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேங்காய், முந்திரி பருப்பு இல்லை, அதனால் பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். கசகசா, சோம்பு, கொஞ்சமாக உடச்சக்கலை, கொஞ்சம் பொடியாக கட் பண்ண வெங்காயம், பட்டை, லவங்கம், ஒரு ஏலக்காய், இதெல்லாம் நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது தாளிக்கிறதுக்காக வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி, பட்டை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைக்கிற பொருளெல்லாம் போட்டாச்சு. இங்கே நான் வீட்லேயே தனியா பொடி அரைச்சி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் நல்லா கலராக தனி மிளகாய் தூளுங்க 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் காரத்துக்கு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா நல்லா மையாக அரைச்சின்னு வந்தாச்சு. நம்ம இப்போ தாளிச்சு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாங்க. நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளியும் உருளைக்கிழங்கும் ஒரே டைமில் சேர்த்துக்கலாங்க. உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சிச்சு. நம்ம 5 நிமிஷம் ஊற வச்ச சோயா போட்டுக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துங்க. நம்ம கொஞ்சம் மிக்ஸி கழுவின தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் சுடு தண்ணியும் போட்டிருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன். நம்ம இப்போ போட்டுக்கலாம். நம்ம விசில் தானே கொடுக்க போகிறோம், சரியாயிடும். குழம்பு நல்லா கொதிக்குது. நம்ம 2 விசில் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணுறேன். சூப்பராக நம்மளோட குருமா ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம கொத்தமல்லி தூவிடலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட நல்லா வெஜ் சால்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு என்ன வேணால் பேர் வைக்கலாம். நம்ம தக்காளி குருமா, வெஜ் சால்னா அப்படின்ட்டு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் சப்பாத்தி பண்ணல, ஹெல்த்தியாக பச்சை பயிர் தோசை தான் சுட்டுருக்கேன். சூப்பராக இருக்கும். ராத்திரி டின்னருக்கு சுட சுட தோசை எடுத்துக்கலாம். நம்மளோட வெஜ் குருமா எடுத்துக்கலாம். சுட சூப்பராக இருக்குங்க. இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சுட சுட இந்தமாரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா வீட்டில் இருக்கிறவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சூடாக சூப்பராக இருக்குது. கையே வைக்க முடியல. இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கொடுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.